சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 25ஆம் அத்தியாயமான 25ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. நரகங்களின் வர்ணனை. இவ்வுலகில் நெருக்கடிக்கு நேரமில்லாத போதும் திருட்டு அல்லது மிரட்டி பறித்தல் மூலம் மற்றொருவனின் தங்கம் அல்லது இரத்தினங்களை திருடும் ஒருவன் அவன் இறந்த பின்னர் யமதூதர்கள் அவனை சந்தஸ் என்ற நரகத்திற்கு அழைத்துச் சென்று சூடான இரும்பு கோலங்களால் அடிப்பார்கள். ஒரு பெண் அவனுடன் விபச்சாரம் செய்தால் யமதூதர்கள் அவனை தப்கர்மி என்ற நரகத்திற்கு அழைத்து சென்று தடிகளால் அடித்து சூடேற்றப்பட்ட இரும்பு சிலையை அவனை கட்டிப்பிடிக்க ஆலிங்கனம் செய்ய கூறுவார்கள். மேலும் அந்த இரும்பு சிலையையும் சூடேற்றப்பட்ட இரும்பு சிலையையும் ஆலிங்கனம் செய்வார்கள். இவ்வுலகில் விலங்குகளுடனோ அல்லது வேறு யாருடனோ விபச்சாரம் செய்பவன் இறந்த பின்னர் யமதூதர்களால் வஜ்ர கண்டக் சலாம்லி என்ற நரகத்தில் வீசப்படுகிறான். அங்கு இடி முழக்கம் போன்ற கடினமான முட்களை கொண்ட வேர் மரத்தில் அவனை ஏற வைத்து கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறான். இவ்வுலகில் மரியாதைக்குரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மத ஒழுக்கத்தை மீறும் மன்னர்கள் அல்லது இளவரசர்கள் இறந்த பின்னர் அந்த ஒழுக்கக்கேடான செயல்களுக்காக வைதர்ணி நதியில் வீசப்படுகிறார்கள். அவர்கள் அதில் வீசப்படுகிறார்கள். இந்த நதி நரகங்களின் பள்ளம் போன்றது. அது எல்லா விதமான அசுத்தமான பொருட்களாலும் நிரம்பியுள்ளது. அதில் விழுந்தால் நீர்வாழ் உயிரினங்கள் அவர்களின் வயிற்றிலிருந்து கடித்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர்களின் உடல் அதிலிருந்து விடுபடுவதில்லை. பாவங்களின் காரணமாக ஆன்மா அதை தொடர்ந்து சுமந்து கொண்டே இருக்கிறது. மேலும் தங்கள் செயல்களின் விளைவாக ஏற்பட்ட கெட்ட விதியை எண்ணி அவர்கள் மனதளவில் வேதனைப்படுகிறார்கள். இவர்கள் நாய்கள் அல்லது கழுதைகளை வளர்த்து வேட்டையாடுதல் போன்ற தொழில்களில் ஈடுபடும் பிராமணன் போன்ற உயர் சாதியினர் சாஸ்திரங்களுக்கு முரணாக விலங்குகளை பலியிடுகிறார்கள். இறந்த பின்னர் அவர்கள் பிருந்தாரதன் எனும் நரகத்தில் வீசப்படுகிறார்கள். அங்கு யமதூதர்கள் அவர்களை குறிவைத்து அம்புகளால் துளைக்கிறார்கள். பக்கண்ட பூர்ண யாகங்களில் விலங்குகளை பலியிடும் பக்கண்டி மக்கள் மறு உலகில் அதே நரகத்தில் வீசப்படுகிறார்கள். அங்குள்ள அதிகாரிகள் அவர்களை சித்திரவதை செய்து கொள்கிறார்கள். இவ்வுலகில் எந்த ஒரு திருடன், அரசன் அல்லது அரச குடும்பத்தை சேர்ந்தவன் ஒருவருடைய இல்லத்திற்கு தீ வைத்தால், ஒருவருக்கு விஷம் கொடுத்தால் அல்லது கிராமவாசிகள் அல்லது வணிகர்கள் குழுக்களுக்கு தீங்கு விளைவித்தால் அவர்கள் அவர்களிடம் கொள்ளையடித்து இறந்த பின்னர் சரமாயாதான் என்ற நரகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கு 720 யமர்களின் ஆன்மாக்கள் யாரோ ஒருவரால் கடிக்கப்பட தொடங்குகின்றன. இவ்வுலகில் ஒருவருக்காக சாட்சி சொல்லும் போதோ வியாபாரத்திலோ அல்லது தானம் கொடுக்கும் போதோ பொய் கூறுபவன் இறந்த பின்னர் அவிச்சிமான் எனப்படும் நரகத்திற்கு செல்கிறான். அங்கே 100 யோஜனை உயரமுள்ள மலையின் அடிவாரத்திலிருந்து தலை கீழ் நோக்கி இருக்கும்படி அவன் கீழே வீசப்படுகிறான். அந்த நரகத்தின் பாறை நிலம் நீரை போல இருப்பதால் அது அவிச்சிமான் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே வீசப்பட்ட பின்னர் அவனது உடல் துண்டு துண்டாக உடைந்தாலும் அவனிடமிருந்து உயிர் வெளியே வராது. எனவே அவன் மீண்டும் மீண்டும் மேலே தூக்கப்பட்டு கீழே வீசப்படுகிறான். விரதமிருக்கும் பிராமணனோ அல்லது பிராமண பெண்ணோ வேறு யாரேனும் கவனக்குறைவாக மது அருந்தினாலோ, சத்திரியனோ அல்லது வேறு யாரேனும் சோமபானம் அருந்தினாலோ யமனின் தூதர்கள் அவர்களை அயக்பான் எனப்படும் நரகத்திற்கு அழைத்து சென்று அவர்களின் மார்பில் ஒரு பட்டையை வைத்து நெருப்பில் உருக்கிய இரும்பை அவர்களின் வாயில் ஊற்றுகிறார்கள். இவ்வுலகில் தாழ்ந்த சாதியினை சேர்ந்தவர்களாக இருந்தும் தங்கள் பிறப்பு, தவம், அறிவு, நடத்தை ஆகியவற்றின் காரணமாக தங்களை உயர்ந்தவர்களாக கருதுபவர்கள், சாதியிலோ ஆசிரமத்திலோ பெரியவர்களை மதிக்காதவர், உயிரோடு இருக்கும்போதே இறந்தவனை போன்றவன் மரணத்திற்கு பிறகு அவன் தலைகீழான நிலையில் சார்கர்தம் எனும் நரகத்தில் வீசப்படுகிறான். அங்கே அவன் முடிவில்லாத வேதனையை அனுபவிக்க வேண்டியிருந்தது. இவ்வுலகில் நர்மிதாதி மூலம் பைரவ யட்ச அசுரனான ஆதியை வழிபடும் ஆண்களும், மிருகங்களைப் போல ஆண்களை உட்கொள்ளும் பெண்களும் அவர்களை மிருகங்களைப் போல கொள்கிறார்கள். யமலோகத்தில் ஆண்கள் அசுரர்களாக மாறி அவர்களுக்கு பலவிதமான சித்திரவதைகளை கொடுக்கிறார்கள். ரக்ஷோவோகர் போஜன் எனும் நரகத்தில்
கோடரியால் வெட்டி அவர்களின் இரத்தத்தை அருந்துகிறார்கள். இவ்வுலகில் அந்த மாமிசம் உண்ணும் மனிதர்கள் தங்கள் மாமிசத்தை உண்டு மகிழ்ந்தது போலவே இங்கும் அவர்கள் இரத்தத்தை அருந்தி மகிழ்ச்சியாக ஆடி பாடுகிறார்கள். இவ்வுலகில் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புபவர்கள் காடு மற்றும் கிராமங்களில் உள்ள அப்பாவி உயிரினங்களை பல்வேறு வழிகளில் கவர்ந்தெழுத்து அழைத்து பின்னர் அவற்றை முட்களால் குத்துகிறார்கள். அவற்றை கயிறுகளால் கட்டி பல வழிகளில் சித்திரவதை செய்து விளையாடுகிறார்கள். அவர்கள் இறந்த பின்னர் யம அல்லது அப்னா காலத்தில் சூல்பரோட் எனப்படும் நரகத்தில் கம்புகளால் குத்தி கொல்லப்படுகிறார்கள். அக்காலத்தில் பசியும் தாகமும் அவர்களை வாட்டி வதைக்க காகங்கள், காடைகள், அரக்கிகள் போன்ற கூர்மையான அலகுகளை கொண்ட நரகத்தின் பயங்கரமான பறவைகள் அவர்களை கொத்தத் தொடங்கும் போது அவர்கள் தாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நினைவு கூர்கிறார்கள். அரசனே, இவ்வுலகில் அரவங்களை போன்ற மூர்க்க குணம் கொண்ட பிற உயிரினங்களை துன்புறுத்தும் மனிதர்கள் இறந்த பின்னர் தண்டக்சுக் எனப்படும் நரகத்தில் விழுகிறார்கள். அங்கே தலா 5 வாய்களை கொண்ட அரவங்கள் அவர்களை நெருங்கி எலிகளைப் போல அவர்களை விழுங்குகின்றன. இங்கு பிற உயிரினங்களை இருண்ட குகைகளில் வீசுபவர்கள் மறு உலகில் அது போன்ற இடங்களில் வீசப்பட்டு விசேலி ஆக் மரத்தின் புகையில் எரிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த நரகம் தடுக்கப்படுகிறது. தன் இல்லத்திற்கு வரும் விருந்தாளியை அவன் சாம்பலாகி விடுவானோ என்பது போல மீண்டும் மீண்டும் கோபத்துடனும் கூர்மையான பார்வையுடனும் பார்க்கும் இல்லறத்தானுக்கு இது பொருந்தும். அவன் நரகத்திற்கு செல்லும் போது அந்த பாவ ஆத்மாவின் விழிகள் கழுகுகள், தேள்கள், காகங்கள் மற்றும் காடைகளின் விழிகளால் ஒரு ரம்பம் மற்றும் ஒரு கூர்மையான முள்ளை போல குத்தப்படும். செல்வத்தின் செலவு மற்றும் இழப்பை குறித்த கவலையால் இதயமும் வாயும் வறண்டு போனவனும், எச்சனை போல எப்போதும் செல்வத்தை பாதுகாப்பதில் மூழ்கி இருப்பவனும், செல்வத்தை சம்பாதிக்கவும் பெருக்கவும் சேமிக்கவும் பல்வேறு பாவங்களை செய்பவனும் மரணத்தின் போது சுச்சிமுக நரகத்தில் விழுகிறான். அங்கே அந்த அரக்கத்தனமான பாவ ஆத்மாவின் அங்கங்கள் யமராஜனின் கொடூரமான பிராணிகளைப் போல ஊசிகளாலும் நூல்களாலும் ஒன்றாக தைக்கப்படுகின்றன. அங்கே யமலோகத்தில் இது போன்ற 100,000கணக்கான நரகங்கள் உள்ளன. இங்கே குறிப்பிட்டுள்ள மற்றும் இதுவரை எதுவும் கூறப்படாத இந்த நரகங்களில் அனைத்து அநீதியான ஆத்மாக்களும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப முறைப்படி செல்கின்றன. அதேபோல் நீதிமான்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள். இவ்வாறு அவர்களுடைய எல்லையற்ற பாவங்களும் புண்ணியங்களும் நரகம் மற்றும் சொர்க்கத்தின் இன்பங்களிலிருந்து நீக்கப்படும் போது எஞ்சி இருப்பவர்கள் புண்ணிய மற்றும் பாவ செயல்களுடன் மீண்டும் பிறவி எடுக்க இவ்வுலகிற்கு திரும்புகிறார்கள். இந்த அறம் மற்றும் அறம் பொருள் ஆகிய இரண்டிலிருந்தும் விடுபட்ட முக்தியின் பாதை ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. புராணங்களில் 14 உலகங்களாக விவரிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சம் இவ்வளவுதான். இது தனது மாயையின் குணங்களை கொண்ட பரமபுருஷனான பகவான் ஸ்ரீமன் நாராயணரின் மிகவும் ஸ்தூல வடிவமாகும். அதை குறித்து நான் தங்களுக்கு கூறியிருக்கிறேன். உபநிடதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள பரம கடவுளின் நிர்குண வடிவம் மனம் மற்றும் புத்தியின் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் இந்த ஸ்தூல வடிவத்தின் விளக்கத்தை மரியாதையுடன் வாசிப்பவர், விவரிப்பவர் அல்லது செவிமடுப்பவர் நம்பிக்கை மற்றும் பக்தியின் காரணமாக அவரது புத்தி தூய்மை அடைகிறது. மேலும் அவரால் அந்த சூட்சும வடிவத்தையும் அனுபவிக்க முடிகிறது. துறவி முதலில் பகவானின் ஸ்தூல மற்றும் சூட்சும வடிவங்கள் இரண்டையும் கேட்பதன் மூலம் மனதை ஸ்தூல வடிவத்தில் நிலைப்படுத்த வேண்டும். பின்னர் மெதுவாக அதை அங்கிருந்து அகற்றி சூட்சும வடிவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். பூமியின் நிலை, அதனுள் இருக்கும் பிரபஞ்சம், ஆறுகள், மலைகள், வானம், கடல், பாதாள உலகம், திசைகள், நரகம், நட்சத்திரங்கள் மற்றும் உலகங்கள் ஆகியவற்றை நான் தமக்கு விவரித்துள்ளேன். இது அனைத்து உயிரினங்களுக்கும் புகலிடமாகும். இதுவே பகவானின் மிகவும் அற்புதமான ஸ்தூல வடிவமும் ஆகும். இவ்வாறு விஸ்வாமித்ர முனிவர் ராமலக்ஷ்மணர்களுக்கு அனைத்தையும் விவரித்தார். சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 25ஆம் அத்தியாயமான 25ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.